இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு மேக்ஸ்ல 25க்கு 25 வாங்க. இன்னைக்கு டேட்டுக்கு இன்னும் 60 நாள் குரூப் 4க்கு இருக்கு. இன்னைக்கு டேட்டுக்கு 620 கணக்குகள் 100% ஷார்ட்கட்ல நடத்தி முடிச்சாச்சு. அதுவும் என்னென்ன டாபிக் முடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா தனிவட்டி, விழுக்காடு, பகடை, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், நேர் மற்றும் எதிர் விகிதங்கள், காலம் மற்றும் வேலை, எல்சிஎம் HCF, எண் எழுத்து காரணவியல், சராசரி, அளவியல், இப்படி தனித்தனி கிளாஸா அழகா பிரிச்சு கொடுத்துருக்கேன். இந்த 620 கணக்குகளும் 75 கிளாஸா உங்களுக்கு லிங்காவே கொடுத்துட்டேன். எப்போ வேணாலும் நீங்க கிளாஸை அட்டென்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்க ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல போனீங்க, கிளாஸுக்கு போறீங்கன்னு வச்சுங்க, ஒரு நாள் நீங்க போலனா கூட அன்னைக்கு கிளாஸ் மறுபடியும் வரவே வராது. ஆனா நம்மளது அப்படி கிடையவே கிடையாது. எப்போ வேணாலும் நீங்கள் கிளாஸை அட்டன் பண்ணுற மாதிரி அழகாக பிரித்து கொடுத்துருக்கோம். இந்த 620 கணக்குகள் 75 கிளாஸை எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும், வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா குரூப் 4 கணிதம், குரூப் 4 கணிதம் அப்படின்னு இருக்குங்க. அதை கிளிக் பண்ணால் உங்கள் டிஸ்பிளேல தெரிகிற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. முழுக்க குரூப் 4க்கான கிளாஸ் தான் இது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த பேஜுக்கு வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் கொடுத்துருப்பேன். அந்த சிலபஸை ஒரு முறை கிளிக் பண்ணுங்கள். அது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த சிலபஸை ஜஸ்ட்டு கை வைங்க. கை வச்சு முன்னே நமக்கு 3 ரோமன் லெட்டராக பிரித்து சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதில் பாருங்களேன், ஹைலைட் பண்ணியிருக்குன்னா இந்த விழுக்காடுக்கு, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், காலம் மற்றும் வேலை, தனிவட்டி, பகடை, இதெல்லாம் நமக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சுங்க. இதெல்லாம் ஃபுல்லாகவே குரூப் 4க்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, முடிஞ்சது எல்லாமே ஹைலைட் பண்ணியிருப்பேன். மேபி நீங்கள் பார்க்கும் போது வேற ஏதாவது ஒரு தலைப்பு ஹைலைட் பண்ணியிருந்தா அதுவும் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு ரேஞ்சுக்கு இந்த டாபிக் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேவா, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளூ கலரில் கொடுத்தா 50% கணக்குகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தங்க. சூப்பர். இந்த ரெட்ல இருந்தா 50% கீழே இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 30 கணக்கு 40 கணக்கு நடத்திருப்போம்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த கலரை வச்சு சொல்றேன். அப்போ இதுல பிளாக்ல இருக்கு பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன், கூட்டு வட்டி, இதெல்லாம் பிளாக்லயே இருக்கு இல்லையா, இது இன்னும் டச்சே பண்ணல அப்படின்னு அர்த்தங்க. ஸோ நம்ம எந்தெந்த கிளாஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்றத தெளிவா நான் முதல்ல காமிச்சிட்டேன். நீங்க எந்த கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸை எப்போனாலும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? புரியுது. இப்போ நான் சிலபஸ் காமிச்சாச்சு. அப்படியே கீழே வாங்க. கீழே வந்துட்டா இப்போ சொல்றேங்க, தமிழ்நாட்டிலேயே மேக்ஸுக்கு இப்படி யாருமே பிரித்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அழகா பாருங்க, தனிவட்டி, விழுக்காடு, பகடை, இதில் பாருங்க. நான் முதல்ல சில விஷயம் சொல்லிட்டு உள்ளார போயிடுறேன். தனிவட்டியில 82 கேள்வி நடத்தி முடிச்சாச்சு. விழுக்காடுன்றது சதவிகிதம் 97 கேள்விகள் முழுக்க ஷார்ட்கட்லேயே நடத்தி முடிச்சாச்சு. பகடியில் வந்து பார்த்தீங்கன்னா 45 கேள்விகள் நடத்தி முடிச்சாச்சு. இந்த பகடியை பொறுத்த வரைக்கும் படத்தை போட்டு கேட்பாங்க அல்லது நிகழ்த்தகவை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ மொத்தமே ஃபினிஷ்டுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், இதில் வந்து பாருங்களேன், ரேஷியோவில் 68 கேள்வி, அதாவது விகிதத்துல, விகிதாச்சாரத்துல 20 கேள்வி தனித்தனியா பிரிச்சு கொடுத்துரும். அடடே சூப்பர். அதுக்கு அடுத்ததா வந்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள், இதுல 56 கேள்வி. இந்த நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் டைமண்ட் ஒர்க்லயும் வரும், விகிதம் மற்றும் விகித சமன்லையும் வரும். அதனால்தான் ஒரு தனி பார்ட். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெறும் 56 கேள்விகள். அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்னே கொடுத்துருப்பேன், காலம் மற்றும் வேலை, இதுல 51 கேள்விகள் நடத்தி முடிச்சாச்சுங்க. அதுக்கு அடுத்தது LCM HCF, இதுல வந்து பாத்தீங்கன்னா 47 கணக்குகள் நடத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50% முடிச்சுட்டேன். இன்னும் இருக்கத்தை முடிச்சிடுவேன் கூடிய சீக்கிரம். சரிங்களா? அதுக்கப்புறம் எண் எழுத்து காரணவியல், இது இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இதுல வெறும் 17 கேள்விகள் தான் நடத்திருக்கோம். கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவேன். சராசரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சராசரி,
இடைநிலை, முகடு, வீச்சு, திட்ட விளக்கம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூப் 4க்கு. 101 கேள்விகள் முழுக்க முழுக்க ஷார்ட்கட்டில் அழகாக பிரித்து நடத்தியாச்சு. அதுக்கு அடுத்ததான் அளவியல். அளவியலும் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 32 கேள்விகள் நடத்தி முடிச்சாச்சு. சதுரம், முக்கோணம் நடத்திருக்கோம். சரிங்களா? இதுவும் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடும். அப்படியே மொத்தத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 620 கணக்குகள் முடிச்சிருக்கோம். இன்னும் ஏதாவது மிஸ் ஆயிருந்தா அதையும் அப்டேட் பண்ணிடும். சூப்பர். இப்போ இந்த கிளாஸ்லாம் எப்படி சார் அட்டன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஓவராலாக சொல்லிட்டேன் எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ முடிச்சிருக்கேன் அப்படின்னு. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கலாமா? எடுத்துருவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதை எடுக்கலாம்? சராசரி எடுக்கலாமா? ஓகே, சராசரி டச் பண்ணுங்க. இல்லை அளவியல் எடுக்கலாமா? அளவியல் டச் பண்ணுங்க. அளவியல்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை டச் பண்ணுங்க. நான் மறுபடியும் பேக் கூட வரேன். எதை டச் பண்ணணும்னு வேற ஒரு கொஸ்டினாக கேட்குறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ டச் பண்ணாதீங்க. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கத்திரிப்பூ கலரில், அந்த பாக்ஸை டச் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நம்ம அட்மின் எதுக்கு இந்த கலர் வச்சான்னு தெரில. ஓகே, இந்த அளவியல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கை வைங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா டைப்பும் நீங்கள் எல்லா டாபிக் கை வச்சு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டிங்கன்னா அப்படியே பாருங்களேன், அளவியல் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் பரப்பளவு சுற்றளவு, இதில் 32 கேள்விகள் நடத்தியிருக்கேன். 2 வீடியோஸாக இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ சதுரத்தில் பரப்பளவும் சுற்றளவும் நடத்தி முடிச்சிட்டேன். அதே மாதிரி முக்கோணத்தில் பரப்பளவும் சுற்றளவும் நடத்தி முடிச்சாச்சு. சூப்பர். இதில் எத்தனை கேள்வி நடத்தியிருக்கணும் சைடில் சொல்லியிருக்கேன் பாருங்க. அதாவது சதுரத்தில் 15 கேள்வி நடத்தியாச்சு. அதே மாதிரி முக்கோணத்தில் 18 கேள்வி நடத்தியாச்சு. கட்டாயமாக ஒவ்வொரு நீங்கள் டாப்பிக்கும் போனீங்கன்னா அது என்ன பார்ட்டு, அதில் எத்தனை கேள்வி இருக்குன்றத ஹைலைட் பண்ணியே கொடுத்துருப்போம். அதாவது கொடுத்துருப்போம், ஹைலைட் இல்லை, ஸோ காமிச்சிருப்போம். சரிங்களா? இப்போ நான் இதுக்குள்ளே போகிறேன். இது வந்து இன்டெக்ஸ் பேஜ் மாதிரிங்க. அளவியல் வந்துட்டா அளவியலில் இப்போதைக்கு 2 கிளாஸ் இருக்குது. இதில் நான் இப்போ சதுரம் பார்க்கணுன்னா நீங்கள் சதுரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, சதுரம் பரப்பளவு சுற்றளவுன்னு அதை கை வைங்க. கை வச்சோம்னே இங்கே தாங்க மெயின் பேஜுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஷின்ஸை கொடுத்துட்டு இருப்பேன் நீட்டாக. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே வந்தீங்கன்னா கொஷின்ஸ் இருக்கும். இதில் ஆன்சரை போல்டு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? டிக் மார்க் இருக்கும், போல்டு இருக்கும். அது என்ன சார், ஒன்றில் டிக் மார்க்கு ஒன்றில் போல்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிக் மார்க் பண்ணது நான் நடத்துனதுங்க. இந்த வெறும் டிக் மார்க் இல்லாமல் போல்ட் ஆக்கிறது ஹோம்ஒர்க் சம்மாக கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த கிளாஸ் கவனிக்கும் போது புரியும். சரிங்களா? ஸோ ஹோம்ஒர்க் சம் நீங்கள் போட்டிருந்தாலும் அது கரெக்டாக தப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இப்படி அடடா என்னென்ன மெத்தட்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. அப்படியே பாருங்கள், மொத்தம் ஒரு 18 கேள்வியா, சதுரத்தில் 15 கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், 15 கேள்வி இருக்கா. அப்படியே லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டிங்கன்னா ஷார்ட்கட் வீடியோ அப்படின்னே இருக்குங்க. இது ஒரு பார்த்தீங்களா ஷார்ட்கட் வீடியோன்னு, இதில் வீடியோ இருக்கும். இதில் இந்த ப்ளே பட்டன் இருக்குது பாருங்கள். இருங்க இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குறேன். இது வரைக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஜஸ்ட் இந்த ப்ளே பட்டன் ப்ளே பண்ணாவே தலைமையில் இருக்கிற அந்த 15 கேள்வியும் ஷார்ட்கட்டில் இங்கேயே ப்ளே ஆகும். நீங்கள் போய் யூடியூப்பில் தேட வேணாம், பிளேலிஸ்ட்டில் தேட வேணாம், எல்லாம் பிளேலிஸ்ட் கொடுங்க, ஒழுங்காக கொடுங்க, ஆர்டராக கொடுங்கன்னா 620 கணக்கில் நம்ம ஆர்டர் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு முக்கிய காரணமே. புரியுதுங்களா? புரியுது. இங்கேயே நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். போய் யூடியூப்பில் தேட வேண்டிய அவசியமே இல்லை சாமி. புரியுதுங்களா? அப்படியே பேக் பட்டன் வந்துருங்க. இதை நான் முடிச்சிடுறேன் சார் அப்படின்னா பேக் பட்டன் வந்துட்டு இதில் மற்ற தலைப்பு, இப்போ அளவியலுக்கு நீங்கள் பேக் பட்டன் வந்துருங்க. வந்துட்டிங்கன்னா வேறு எந்த தலைப்பு வேணுமோ அதை நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இன்னொன்று பகடை இருக்குது. பகடை கை வைக்கிறேன். பகடை வந்து ரொம்ப ஈஸி, பட் அடிக்கடி குரூப் 4ல் கேட்பாங்க. சரிங்களா? நான் அந்த பகடை டாப்பிக்கை டச் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்படி இங்கே வாங்க. இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், உங்களுக்கு பார்ட்டாகவே கொடுத்துட்ருப்போம். மொத்தம் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு கொடுத்துருப்போம். ஸோ மொதல் 2 பார்ட்டில் பகடையோட டைக்ராம் வச்சு கொடுத்துருப்பாங்க. 4 பகடை 3 பகடை கொடுத்துட்டு 2க்கு எதிர்க்கு என்ன இருக்குது, 4க்கு எதிர்க்கு என்ன இருக்குது, அந்த மாதிரி கேட்பான் பார்த்தீங்களா, அந்த கேள்வி. நெக்ஸ்ட்டு இந்த அடுத்த 2 பார்ட்டில் வந்து நிகழ்த்தகவை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பான். இந்த நிகழ்த்தகவை பேஸ் பண்ணி தான் 2022 குரூப் 4ல் கூட கேட்டிருப்பாங்க. படத்தை பேஸ் பண்ணி 2016 2017 ஏதோ ஒரு குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. இதில் மொத்தம் 45 கேள்வி போதும். இந்த 45 கேள்வி படித்தாவே பகடை போதும். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும். சூப்பர்பா. தெளிவாக புரியுதுங்களா? அழகாக எல்லா டாப்பிக்கும் பிரித்து கொடுத்துட்டோம். சரிங்களா? முதல்ல இந்த 620 கணக்கில் முடிங்க. நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளவே நான் என்ன
ஐடியா வச்சுருக்குன்னா இன்னும் நமக்கு 60 நாள் குரூப் 4 எக்ஸாமுக்கு இருக்குது. இதில் அடுத்த 30 நாளில் எந்தெந்த டாபிக் பெண்டிங்கில் இருக்கோ, இல்லை முடிக்காத டாப்பிக்காக இருக்கட்டும், புது டாப்பிக்காக இருக்கட்டும், கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. குரூப் 4 எக்ஸாமுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கேட்பான். சரிங்களா? இப்போ நீங்கள் ஏபிஜிபின்னு சொல்கிறீங்க, ஏபிஜிபி கூட நம்ம ஒரு 30 கேள்வி 40 கேள்வி நடத்தாச்சு, இன்னும் அப்டேட் பண்ணல, அதோட அப்டேட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 750 கணக்கில் நம்ம நடத்தி முடிச்சாச்சுங்க. குரூப் 4க்கு முழுக்க இன்னைக்கு ரேட்டுக்கு 750 கேள்வி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்கு, எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க கொஷின்ஸை, தேடி அதையும் போட்டுருவாங்க. புரியுதுங்களா? அழகாக இதை ஃபாலோ பண்ணிங்க. இந்த பேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இது புக் மார்க் பண்ணி வச்சுங்க. சார் எனக்கு தெரியல சார், மறுபடியும் தேட முடியல சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கூகுளில் போயிடுங்க. சரிங்களா? சர்ச்சில் கூகுள் சர்ச் பாக்ஸில் minnalvegakkanitham.com மின்னல் வேக கணிதம் இருக்குது பாருங்கள், எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருப்பேன். இங்கே நீ இப்படியே கூட டைப் பண்ணுங்கள், www.minnalvegakkanitham.com. ஃபேஸ்லாம் விடக்கூடாது, அப்படியே அடித்து சர்ச் பண்ணிங்கனாவே நம்ம வெப்சைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூட்டு மூடும், இல்லைன்னா மொதல் லிங்காகவே இருக்கும், அதில் பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? அதனால் தயவு செஞ்சு பிளேலிஸ்ட் கொடுங்க, சிலபஸ் வைஸ் நடத்துங்க, ஆர்டராக கொடுங்க, அதெல்லாம் வேணாம் சாமி, எல்லாம் ஆர்டராக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் என்னென்னா, இப்போ நம்ம யூடியூப்பில் போனீங்கன்னா நான் டெட் எக்ஸாம் நடத்தியிருப்பேன், குரூப் 2க்கு நடத்தியிருப்பேன், குரூப் 1க்கு நடத்தியிருப்பேன். அது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக தான் ஆகும். நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்கன்னா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இது குரூப் 4க்காகவே தனியாக. இப்போ உதாரணத்துக்கு இந்த குரூப் 4 முடிச்சுட்டு குரூப் 2 வந்தால் அதுக்கு தனி பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அது குரூப் 2க்கு மட்டும் தனியாக நடத்துவோம். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு தான் நம்ம தனியாகவே வெப்சைட்டை ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டிலே மறுபடியும் இதே மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரி யாருமே பெரிய இன்ஸ்டியூட்டில் கூட உங்களுக்கு கிளாஸை கொடுத்துருக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? சூப்பர்ப்பா, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையான்றதுக்கு தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பாருங்கள், நம்ம காசு பணம்லாம் வாங்கத்தில்லை, உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். என்னுடைய பிரதர் சிஸ்டருக்கு, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டு குறுகிய காலத்தில் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் பார்த்து செய்கிறோம். இது நீங்கள் நல்லா இருக்குன்னு ஒரு கமெண்ட் சொன்னால் தான் இன்னும் ஆர்வமாக நம்ம அட்மின் டீம் அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஒரு லஞ்சம் கொடுத்த மாதிரி ஆகிடும். சூப்பர், கண்டிப்பாக போட்டுருவோம். சரிங்க, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையோடு முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்கணும் ஃபுல்லாகவே நடத்தி. இப்போ 750 கொஸ்டின் நடத்திட்டேன்னு சொல்கிறேன், ஒரு 1000 கொஸ்டின் நடத்திட்டா ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம டெஸ்ட்டாகவே போட்டு பண்ணிங்கன்னா எளிமையாக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் மினிமம் 20க்கு மேலே வாங்கலாங்க. சரிங்களா? அதுவும் கூடிய சீக்கிரம் நான் டெஸ்ட் பிளானை போட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்கணும், நம்மளை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப் 4 கணிதம்னு இருக்கும், அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்பிளேல தெரியுற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. சரிங்களா? பாய் பாய் பாய்.